தமிழகோசின் இது நம்ம ஆட்டம். யார் அந்த பையன்? அட நான் தான் அந்த பையன். யாருங்க அந்த பையன்? அட நம்ம பும்ரா தாங்க அந்த பையன். நேற்று மழைனால மேட்ச் பாதிலே கைவிடப்பட்டுச்சு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோட 3வது மேட்ச் காபால நடந்துட்டு வருது. இந்த போட்டியில் நேற்று ஃபர்ஸ்ட் டே மழை குறுக்கீடு வந்ததுனால போட்டி பாதிலே நிறுத்தப்பட்டு இன்னைக்கு 2வது நாளுடைய ஆட்டம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துட்டு வருது. ஆரம்பித்த உடனே ஆஸ்திரேலியா இன்னைக்கு கண்ணாப்பின்னு ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்துட்டாரு பாருங்க அந்த பும்ரா. நான் தாங்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே டொம்னு ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அதோட மட்டும் இல்லாமல் அவருக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் நான் இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு ஒரு விக்கெட் எடுக்க ஆஸ்திரேலியா இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 85 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் அவங்களுடைய ரன் ஸ்கோர் இருந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்குள்ள ஆஸ்திரேலியாவை நம்ம ஆல் அவுட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் இன்னும் 3 நாள் மட்டும்தான் பாக்கி இருக்குது இது போக. அப்போ நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ஒரு பில்டப் கொடுத்து அவங்கள வாங்க உங்களை இன்னிங்ஸ் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டஃப் கொடுக்கணும். அப்படின்னா இன்னைக்கு பவுலர் சூப்பராக பவுலிங் பண்ணணும். இன்னைக்கோ நாளைக்கோ பேட்டர்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஆஸ்திரேலியாவை ஒரு கதி கிழங்கு செஞ்சு காபால் நாங்கள் தான் கிங் அப்படின்னு நிரூபிக்கணும். காரணம் கோலியுடைய 100th இன்டர்நேஷனல் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அதனால் அவர்கிட்ட ஒரு 100 வருமானு எதிர்பார்க்க வேண்டிய நேரத்தில் நம்ம நிற்கிறோம் வியூவர்ஸ்.